மாநகராட்சி முன்பாக அடிப்படை வசதி கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷமிட்ட திமுகவினருக்கு எதிராக அதிமுக கவுன்சிலர்களும் போட்டியாக முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சி கூட்டம் இன்று காலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 33வது வார்டில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி அந்த வார்டின் திமுக கவுன்சிலர் தலைமையில் அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற அதிமுக கவுன்சிலர்களும் போட்டிக்கு திமுக தலைவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு, டிரைனேஜ், அடிப்படை வசதி, சாக்கடை வசதி கூட ஒண்ணு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே சக்தி மெயின் ரோட்ல தண்ணி ரோட்ல போயிட்டு இருக்கு, அதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதே மேயர் வந்து பாத்துட்டு போனார், அந்த வார்டை வந்து உடனே பண்ணி கொடுக்கறேன்னு போனவர் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த 70க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர்.